அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நம்ம போன பதிவில் வந்து பாடம் 12 சுக்குனுடைய பாடத்தை தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த 12ல் வந்து சுக்குனுடைய உச்சரிப்பு நம்ம எப்படிலாம் கொடுக்கணும். ஸோ கண்டிப்பாக சுக்குன் இருந்துச்சுன்னா அது தனிப்பட்ட முறையில் நம்மளால் உச்சரிப்பு கொடுக்க முடியாது. அதுக்கு முன்னாடி இருக்க லெட்டரோட ஹரக்கத்தோட சேர்த்து தான் உச்சரிப்பு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு தெளிவான விளக்கத்தை வந்து நம்ம போன பதிவில் கொடுத்துருப்போம். சரிங்களா? அல்ஹம்துலில்லாஹ். கண்டிப்பாக வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இல்லைனா குரான் கிளாஸ்ன்னு போட்டிங்கன்னா பிளேலிஸ்ட்லேயே நம்மளோட சேனல் எல்லாமே இருக்கும். ஸோ இன்ஷா அல்லாஹ் மறக்காமல் தவறாமல் நீங்களும் பார்த்து மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, இன்றைக்கி நம்ம பாடம் 13 பயிற்சி 4 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஸோ இந்த போன பாடத்தில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அலிஃப்க்கு வந்து ஃபத்தஹா கொடுத்து இப்பு இத்து எல்லாத்தையுமே கொடுத்தாங்க. ஸோ நம்ம எப்படி படித்தோம்? அப்பு அத்து அஸ்ஸு அப்படின்னு சொல்லி நம்ம படித்தோம் இல்லையா? ஸோ இந்த பாடத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதே சேம் லெட்டர்ஸுக்கான சுக்குன் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி இருக்க லெட்டரோடைய ஹரக்கத்தை மட்டும் இந்த வீடியோவில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? சாரி, இந்த பதிவில் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பாடத்தில் அதாவது அலிஃப்க்கு கஸ்ரா கொடுத்துருக்காங்க. நார்மலாக அலிஃப்க்கு கஸ்ரா கொடுத்தா எப்படி படிக்கணும்? அலிஃப் கஸ்ரா இ அப்படின்னு படிச்சிருக்கோம்ல. பா கஸ்ரா பி, தா கஸ்ரா தி. அதாவது கஸ்ராவுடைய சவுண்ட் எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்கேன், இ சவுண்டில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ இ இருக்குது, இங்கே பி இப் இருக்குது. ஓகேங்களா? அப்போ இ ப்ளஸ் இப்பு எப்படி படிக்கணும்? இப் அப்படின்னு சொல்லி படிக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம போன பதிவில் இதை பற்றி தெளிவாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணதுனால இப்போ நான் அப்படியே இருந்து ஓதுறேன். நீங்களும் பின்னாடியே என் கூட சேர்த்து ஓதுங்க இன்ஷா அல்லாஹ். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்லையும் கேளுங்க. ப்ரீவியஸ் வீடியோவும் கண்டிப்பாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். இப், இத், இஸ், இஜ், இஹ், இஹ், இத், இத், இர், இஸ், இஸ், இஷ், இஸ், இத், 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 இக், இக், இஃப், இக், இக், இல், இம், இன், இஹ், இவ், இவ். ஸோ இதை ஜஸ்ட்டு நம்ம என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அப்பு அத்து அஸ்ன்னு நம்ம போன பதிவில் பார்த்தோம். இப்போ இப்பு இத்து இஸ்ன்னு சொல்லி அலிஃப்க்கு கஸ்ரா உச்சரிப்பு கொடுத்து நம்ம படிக்கிறோம். அவ்வளோதான். சரிங்களா? ஸோ அதே மாதிரி தான் பயிற்சி 2லேயும் வந்து எல்லா லெட்டர்ஸ்க்கும் அதுக்கு முன்னாடி இருக்க லெட்டர்ஸ்க்குலாம் கஸ்ரா கொடுத்துருப்பாங்க. கஸ்ராவோட எப்படி அந்த சுக்குன் வச்ச எழுத்து நம்ம சேர்த்து படிக்கணும் அப்படின்றது தான் இந்த பாடம். வாங்க என் கூடயே சேர்ந்து ஓதுங்க. இது எப்படி ஓதணும்? ஜாக்கு வந்து கஸ்ரா கொடுத்துருக்காங்க. ஜா கஸ்ரா ஜி அப்படின்னு படிப்போம். இப்போ நூனுக்கு சுக்குன் இருந்தால் எப்படி படிக்கணும்? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். சுக்குனுடைய பாடம் அப்படின்றது நம்ம எப்படி படிக்கணும்? தமிழில் இருக்கக்கூடிய மெய்யெழுத்துக்கள் மாதிரி நம்ம படிக்கணும். இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு அப்படின்னு சொல்லி உச்சரிக்கிற மாதிரி தான் அரபிக்லையும் அந்தந்த லெட்டர்ஸ்க்கான ப்ரொனன்சியேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சுக்குன் வச்சு நம்ம படிப்போம். கரெக்டாக? ஓகே, அப்போ நூனுக்கு சுக்குன் இருந்தால் இன்னு. தமிழில் நாக்கு மேலே புள்ளி இருந்தால் எப்படி படிப்போம்? இன்னுன்னு படிப்போம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இதையும் என்ன பண்ணணும்? இன்னுன்னு படிக்கணும். அப்போ ஜியையும் இன்னையும் சேருங்க, கூட்டுங்க. கூட்டினா என்ன வரும்? ஜி ப்ளஸ் இன் ஜின் அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா? அந்த மெத்தடில் தான் இப்போ நம்ம படிக்க போகிறோம். ஓகே, அடுத்தது இத், இன், மின், இத், ஜித், இத், பி, ஹி, இம், பிஹிம், பி, இவ், ச, பிஉச, பிஉச. ஓகேங்களா? அம்சாக்கு சுக்குன் கொடுத்தா அப்படின்ற வரும்ல, பிஉச அப்படின்னு சொல்லி படிக்கணும். சரிங்களா? அடுத்தது ஷிகுத்த, ஷினா. அடுத்தது பஅத, ப ஐனு பஅத, அ ஜி இப், அஜிப். இது வந்து ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்லாண்டிங்காக போட்டு மேலே ஒரு புள்ளி இருந்தால் அதை நூன் படிக்கணும். அதுவே அந்த ஸ்லாண்டிங் கீழே ஒரு புள்ளி இருந்துச்சுன்னா அதை பான்னு படிக்கணும். ஸோ எப்போவுமே இந்த ஸ்லாண்டிங்கோட இந்த மாதிரி ஒரு ஷேப் வரும். ஸோ இந்த மாதிரி ஷேப் வந்தாலே 3 லெட்டர்ஸ்க்கு இந்த மாதிரி ஷேப் வரும். நம்ம புள்ளியை வச்சு தான் டிஃப்ரெண்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி ஷேப் போட்டு கீழே ஒரு புள்ளி இருந்தால் அதை நம்ம என்ன படிக்கணும்? ஜீம் அப்படின்னு சொல்லி படிக்கணும். அதுவே இந்த மாதிரி ஷேப் போட்டு மேலே ஒரு புள்ளி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை ஹா அப்படின்னு சொல்லி படிக்கணும். தொண்டையிலேருந்து கார்ற சவுண்டு வரும் இல்லையா? ஸோ அந்த ஹா உச்சரிப்பு கொடுத்து படிக்கணும். அதுவே எதுவுமே புள்ளி இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா ஹா அப்படின்னு சொல்லி லைட்டாக தொண்டையில் காற்று வர மாதிரி ஹா அப்படின்னு சொல்லி உச்சரிப்போம்ல, அந்த உச்சரிப்பில் படிக்கணும். சரிங்களா? அப்போ இப்போ என்ன படிக்கணும்? நூன் தொம்மா நூ ஜி, நுஜி இப், நுஜிப் அப்படின்னு சொல்லி படிக்கணும். சரி, ஓகே. அடுத்தது நம்ம 2 லைன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ 3வது லைன் எப்படி ஓதணும் அப்படின்னா, இது வந்து ஐன் ஃபத்தஹா இருக்குது. லாமுக்கு கஸ்ரா கொடுத்துருக்காங்க. லீ, இது வந்து மீம். சரிங்களா? ஸோ சின்னதாக ரவுண்ட் போட்டிருந்தாங்க அப்படின்னா ஜாயிண்டிங் வேர்டில் இதுதான் மீம் சொல்லுவோம். ஸோ அப்போ மீமுக்கு சுக்குன் கொடுத்துருந்தா இம்முன்னு சொல்லுவோம். இது வந்து நூன் அலி ஃபத்தஹா நா, அலிம் நா அப்படின்னு சொல்லி படிக்கணும். சரிங்களா? அடுத்தது தி, இது வந்து நிறைய பேர் வந்து லாம் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஸோ லாம் அப்படின்றது இங்கே பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். இது லாங் ஷேப்பில் போட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து ஷார்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அது தால் தான். சரிங்களா? அப்போ க தி இம், கதிம் நா, கதிம் நா. ஸோ இதை ஏன் நீட்டுறோம்?
நம்ம ஏற்கனவே துணை பாடங்கள்லாம் லெசன் பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக ப்ளேலிஸ்ட்டில் வந்து குரான் கிளாஸ் அப்படின்றது இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் பார்த்து மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ். ஓகே, அடுத்தது சமிஅனா. ஸோ ஐனுக்கு சுக்குன் கொடுத்துருக்காங்க. சமிஅனா அப்படின்னு சொல்லி ஓதணும். அடுத்தது இஹ்தினா. இஹ்தினா. மரித் தூ. ஸோ நிறைய பேர் என்ன படிப்போம், மரில் இல்லுன்னு படிப்போம். இப்போ நம்ம என்ன படிக்கிறோம், இந்த லெட்டரை துவாதுன்னு படிக்கிறதுனால இதை இதுன்ற சவுண்டில் நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா? அப்போ மரிது தூ அப்படின்னு சொல்லி வரும். அடுத்தது அதின்த தி இன் த அதின்த. ஸோ இந்த இடத்துல இப்போதைக்கு நான் இன்னுன்னு சொல்கிறேன், பட் ஆனால் இங்குன்ற ஒரு சவுண்டு வரும். ஸோ அது போக போக இன்ஷால்லா நம்ம தஜ்வீத் ரூல்ஸ் அண்ட் ரிலேஷன் பார்ப்போம் இல்லையா? ஸோ அப்போ சட்டங்கள் பார்ப்போம். ஸோ இப்போ என்ன படிக்கணும், தி இன் த அதின்த அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 4வது லைன் வந்து தி திக்ர ரா உச்சரிப்பு கொடுப்போம். திக்ரக்க அப்படின்ற மாதிரி கொடுக்கணும், படிக்கணும். அடுத்தது விஸ்ரக்க. அடுத்தது லம் யலித். ஓகேங்களா? நம்ம குல் ஹுவல்லாஹு அஹத் சூரா படிப்போம் இல்லையா? ஸோ அதில் வரும் இல்லையா, லம் யலித் வ லம் யூலத் அப்படின்னு படிப்போம்ல. ஸோ அந்த வேர்ட் தான் இங்கே வந்திருக்கு. அடுத்தது ஜித்னி. ஸோ ரப்பி ஜித்னி இல்மா அப்படின்னு படிப்போம்ல, அதில் தான் ஜித்னி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்தது ஜித்த அப்படின்னு படிக்கிறோம். அடுத்தது இப்லீஸ அப்படின்னு படிக்கணும். இப் லாம் யா கெஸ்ரா லீயை வந்து நீட்டணும். ஓகேங்களா? துணை எழுத்து வந்தால் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, துணை எழுத்துக்கள் என்னென்ன, அலிஃப் துணை எழுத்து, வாவ் துணை எழுத்து, யா துணை எழுத்து அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்தந்த துணை எழுத்து எந்தெந்த ஹரக்கத்துக்கு பின்னாடி வரும்ன்றதையும் நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? அதெல்லாம் நல்லா பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். இப்லீஸ அப்படின்னு சொல்லி படிக்கணும். அடுத்தது லாஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா இந்த பயிற்சி 2ல் நூ, இது வந்து நூ. ஓகேங்களா? நூன் தொம்மா நூ, நுரி ரீயை வந்து நீட்டணும். நுரி ஹிம். ஸோ இந்த ஹா பயமுறுத்துற ஹான்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, ஹா மீம் கஸ்ரா ஹிம், நுரி ஹிம். அலைஹிம். லீ பு யூ நீட்டணும். லீ பு யூ திஹிம் அப்படின்னு சொல்லி படிக்கணும். அடுத்தது அன் திராசத்திஹிம். ஓகேங்களா? பயிற்சி 2 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்தது பயிற்சி 3. பயிற்சி 3 வந்து நம்ம எப்படி படிக்கிறோம், இந்த இடத்துல வந்து இன் அப்படின்னு சொல்லி படிக்கணும். இன் ஷெகுத்த. அடுத்தது மின் மின். லிஹிம். மின் கபுலிக கபுலிக. மின் இந்திக இன். ஓகேங்களா? ஐன் கஸ்ரா ஈ கொடுத்துருக்காங்க, இங்கே நூனுக்கு சுக்குன் கொடுத்து ஐந்திக அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். ஓகேங்களா? அடுத்தது இந்த இடத்துல வந்து வாவுக்கு வந்து சுக்குன் கொடுத்துருந்தாங்க, இவ்வுன்னு படிக்கணும். அப்படின்னு படிச்சுட்டு ரித், இந்த இடத்துல ரில்லுன்னு படிக்கக்கூடாது, ரித் அப்படின்னு சொல்லி படிக்கணும். அடுத்தது வமா ஷஹித்னா அப்படின்னு சொல்லி படிக்கணும். அடுத்தது மின் ஃபௌகிஹிம் அப்படின்னு சொல்லி படிக்கணும். அடுத்தது ஜிஅனா பிக அப்படின்னு சொல்லி படிக்கணும். அடுத்தது ரொமைத்த ஃபீ, இந்த லெட்டர் வந்து ஃபா யா கஸ்ரா நீட்டி படிக்கணும். ஃபீ ரிஹாலிஹிம். அடுத்தது தஹ்வி இலைஹிம். வ இன் ஹகம்த அப்படின்னு சொல்லி படிக்கணும். வ இன் ஹகம்த. ஓகேங்களா? அடுத்தது பி மிஸ்லி. இதை வந்து இஸ்ன்னு படிக்கக்கூடாது, இது வந்து சா. ஓகேங்களா? ஸோ அந்த சா சவுண்ட் கொடுக்கணும். பி மிஸ்லி. மின் அருதினா. இன் தஜ்ஹர். வ கதல்த. நஷவ். ஓகேங்களா? ஸோ அல்ஹம்துலில்லாஹ் பயிற்சி 3 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்தது பயிற்சி 4 அத்தியௌன அப்படின்னு படிக்கணும். துவா தானே, அதனால த்வி அப்படின்னு படிக்கணும். அத்தியௌன. அடுத்தது துரிதுன. ஃபரிஹ்தும். இத்ஹப் மின் கபுலிக. வ கதப்னா. கத் அலிம்னா. வ ஹஃபித்னாஹா.
வ ஹஃபிதுனாஹா 2 லெட்டரையுமே நீட்டணும். ஏன்னா 2 லெட்டருக்கும் அலிஃப் வந்து துணை எழுத்தாக வந்திருக்கு. அடுத்தது அன்அம்த அலைஹிம். சூரா ஃபாத்திஹால வரும் இல்லையா? ஸோ அதே தான் அன்அம்த அலைஹிம். லா இது வந்து லாம் அலிஃப் இருக்குது. ஸோ நீட்டி படிக்கணும். லா தஹ்மில் அலைனா. லா தஹுத் பி லிஹ்யதி. ஸோ இது நல்லா பாருங்கள். பி லிஹ் ய தீ பி லிஹ்யதி அலைஹிம் ஃபீஹா வ நஸஅனா மின் வ அஜ்லிப் அலைஹிம் பி ஹைலிக வ ரஜிலிக ரஜிலிக வ அகிம்ன. ஸோ இங்கே நீட்டக்கூடாது, ஏன்னா நூனுக்கு அலிஃப் எதுவுமே கொடுக்காதனால வ அகிம்ன அப்படின்னு படிக்கணும். லா யஸ்ஹர் யஹ்தியக மின் தஹ்தி அர்ஜுலிஹிம் லம் யஸ்மஉஹா வ அஹ்சின் கமா அஸ்தக்லிஸ்ஹு லி நஃப்சி. ஸோ நீட்டி படிக்கணும். சரிங்களா? அல்ஹம்துலில்லாஹ் நம்ம சுக்குன் வச்ச பாடத்தை வந்து அலிஃப்க்கு கஸ்ரா கொடுத்த பாடத்தில் பாடம் 13ல் பயிற்சி 4 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ நீங்களும் முழுமையாக இந்த வீடியோவை பார்த்து மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது வந்து அலிஃப்க்கு தொம்மா வச்சு நம்ம சுக்குனுடைய எழுத்துக்களை எப்படி உச்சரிக்கணும் அப்படின்றத அடுத்த பதிவில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.